ஹலோ ஆஸ்பரண்ட், இந்த வீடியோவில் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து என்னென்னா அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் பியில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் ஒரு 100 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து 50, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு நபர் வந்து மேசையை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து என்னென்னா இழுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன எது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விசையா, நிலைமமா, இழுத்தலா, இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எது வந்து அங்கே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விசை தான் வந்து அங்கே பயன்படுது. ஓகேவா, விசை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண முடியும். விசை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து என்னென்னா ரெண்டு சொல்லலாம், புல் ஆர் புஷ் அப்படின்னு ரெண்டுமே சொல்லலாம். புல் ஆர் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு, புல்னா இழுக்கிறது, புஷ் அப்படின்னா தள்ளுறது. இதுதான் வந்து என்னென்னா விசைக்கான டெஃபினேஷன். விசைனா என்னது, ஒன்று தள்ளணும், இன்னொன்று என்னென்னா இழுக்கணும். ரெண்டு தான் வந்து என்னென்னா ஃபோர்ஸ்க்கான டெஃபினேஷன். ஒரு மேசையில் வந்து ஒரு பொருளை வந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்து என்னென்னா இழுக்கிறாரு. அதுக்கு வந்து என்னென்னா எதை பயன்படுத்துகிறார் அப்படின்னா விசையை வந்து பயன்படுத்துகிறார். ஸோ இந்த இழுக்கிறதுக்கும் சரி தள்ளுறதுக்கும் சரி எது வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசை இருந்தால் தான் இழுக்கவும் முடியும், தள்ளவும் முடியும். அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A motorcycle is fitted with springs and shock absorbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருசக்கர வாகனத்தில் சுருள்வில் அமைப்புகளும் அதிர்வுறிஞ்சிகளும் பொருத்தப்பட்டிருக்கும். ஏன் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து என்னென்னா எதுக்காக வந்து என்னென்னா அதெல்லாம் பொருத்தியிருக்காங்க. சுருள்வில் அமைப்பு, அப்புறம் அதிர்வு உறிஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிர்வை உரியிறது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து ஏன் பொருத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரற்ற சாலைகள், சமமாக இல்லாத சாலைகள்லாம் போகும்போது அதிர்வு வரும், அதை குறைக்கிறதுக்காக இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் எது அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சுய ஒளியை வெளியிட்டால் அது பேர் என்ன அப்படின்னா ஒளிரும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து நான் லூமினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைப்பும் இருக்குது. லூமினஸ் ஆப்ஜெக்ட்னா சுய ஒளியை வெளியிடும் பொருள்னா இப்போ என்னென்ன சொல்லலாம், சூரியன் அதுக்கு வந்து சுயமாக ஒளி இருக்குது. ஓகேவா, இது மாதிரி சுயமாக ஒளியை வந்து வெளியிட்டால் அது வந்து லூமினஸ் ஆப்ஜெக்ட், ஒளிரும் பொருள். இப்போ ஒளிராத பொருள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிலாவை எடுத்துப்போம். நிலா வந்து அதாவே ஒளிருதா அப்படின்னா இல்லை, சூரியனோட ஒளியில தான் வந்து என்னென்னா வாங்கிட்டு தான் வந்து ஒளிருது. அதனால் நிலா அப்படின்றது நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் வந்து கேட்கலாம், சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள். கண் பார்வையில் வந்து என்னென்னா நுழையும் ஒளிக்கதிரின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி எப்படி வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண் பார்வை, கண் வந்து என்னென்னா அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி இருக்கும் ரவுண்டாக, இப்படி தான் வந்து கண் படம் வந்து இருக்கும். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா கருவிழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து பிளாக் கலர் ஒரு பால் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த கருவிழி அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து என்னென்னா ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவிழி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒளிக்கதிர்களோட அளவை வந்து இது கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. கருவிழி அப்படின்றது கட்டுப்படுத்துது. அப்புறம் வந்து என்னென்னா மனித உடல்லே வந்து என்னென்னா வளரவே வளராத பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா கருவிழி தான். கருவிழி வந்து என்னென்னா குழந்தையில் எவ்வளோ இருந்தோ அதே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். வளராத பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி. தூரமாக இருக்கிற விஷயத்தை பார்க்குறது என்னென்னா தொலைநோக்கி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரொம்ப தூரமாக இருக்குது, அது வந்து என்னென்னா நம்மளுக்கு சின்னதாக்கி தெரியணும் அப்படின்னா தொலைநோக்கி. பைனாகுலர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பைனாகுலர்ஸ் இப்படி இருக்கும். பைனாகுலர்ஸ் பார்த்திங்கன்னா தொலைவாக ரொம்ப தூரமாக இருக்கிற பொருளை வந்து என்னென்னா கிட்டக்க பார்க்கலாம், மீன்ஸ் ரொம்ப பெருசாகி காட்டும். பைனாகுலர்ஸ்னால் தொலைநோக்கின்னு தூரமாக இருக்க பொருளை குட்டியாக காட்டும். குட்டியாக வந்து ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது, எல்லா பொருளையும் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து காட்டும். அதான் தொலைநோக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நுண்ணோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருளை கூட பார்க்க முடியுங்க. ரொம்ப குட்டியாக இருக்க பொருளை வந்து என்னென்னா மீன்ஸ் மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம். அதான் வந்து நுண்ணோக்கி அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருப்போம். மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு. புகைப்பட கருவி இதெல்லாம் கிடையாது, லென்ஸும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் உண்மை தன்மையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறையுதுன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஒரு பொருளை சூடாக்குனா அந்த வெப்பநிலை வந்து என்ன ஆகும், அதிகமாகும், குறையாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. சூடாக்கும் போது பொருள் விரிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டு. ஓகேவா, ஏன்னா வந்து சூடானா வந்து என்னென்னா ஒரு பொருள் என்னென்னா விரிவடையும்.
இப்போ இரும்பே சூடாக்குனா என்னென்னா விரிவடையும். அது மாதிரி என்னென்னா இரும்பை வந்து சூடாக்கி விரிவடைய செஞ்சு அப்புறமா ஸ்க்ரூவை போட்டு என்னென்னா இது பண்ணிவிடுவாங்க. அப்புறமா கூல் பண்ணால் வந்து என்னென்னா அது ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். இந்த மாதிரியும் வந்து செய்வாங்க. இது மாதிரி சூடாக்கும் போது என்னென்னா பொருள் விரிவடையுது அப்படின்றது கரெக்டு. அப்போ என்ன, அது கூற்று 2 கரெக்டு, கூற்று 1 தான் தப்பு. இந்த ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். மேஜை விசிறியை நீண்ட நேரம் பயன்படுத்தி அதை அணைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறோம். மிக்சியே பார்த்தீங்கன்னா, மிக்சி கிரைண்டர்லாம் இருக்குல்ல, ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்கு அப்படின்னா ஓடினதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மோட்டர் இருக்குல்ல அதை தொட்டு பார்த்தா வந்து சூடாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னோட்டத்தோட வெப்ப விளைவு இதோட காரணமாக தான். ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கரண்ட்டு வந்து ஒரு விஷயத்தில் பாஸ் ஆகுது அப்படின்னா அங்கே ஹீட்டும் ஆக்ட் ஆகும். இது வந்து ஹீட்டிங் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட்டு வந்து ஒயரில் வந்து கரண்ட்டு போகுதுல்ல, அங்கே வந்து ஹீட்னால வந்து கொஞ்சம் கரண்ட்டே லாஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து என்னென்னா ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. மின்னோட்டத்தோட வெப்ப விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து லாஸ் ஆகுது, கரண்ட் லாஸும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நம் வீடுகளில் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் 2 காரணிகள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. மின் உபயோகம்னா வந்து என்னென்னா மாதம் இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கரண்ட் பில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாங்கல்ல, அதை வந்து என்னென்னா 2 காரணிகள் வச்சு குறிக்கிறாங்க. 2 காரணிகள் வச்சு நமக்கு எவ்வளோ கரண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குளிர்சாதன பெட்டி எண்ணிக்கை இதெல்லாம் வந்து கிடையாது. மின்சார அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டு. மின்சாரத்தோட அளவு, எவ்வளோ மின்சாரம் பயன்படுத்தியிருக்கோம், அந்த மின்சாரத்தோட அளவு எவ்வளோ யூனிட் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்ப்பாங்க. பயன்பாட்டு நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகேவா? இதை வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க எவ்வளோ வந்து நம்மளுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அசல் ஒலி அலையோ வந்து என்னென்னா டேஷ் காரணமாக எதிரொலி நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கோ கேட்கும்ல சிலப்போ, நம்ம வந்து எங்கேயாவது ஒரு ஆள் இல்லாத ரூமில் அங்கெல்லாம் பேசும்போது என்ன எக்கோ கேட்கும். எக்கோ அப்படின்னா நம்மளோட குரலே திரும்பி கேட்குற மாதிரி இருக்கும். இது வந்து எதனால் கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற டெக்னிக்னால கேட்குது. நம்ம சவுண்ட் வேவ், நம்ம வந்து என்னென்னா பேசுகிறது வந்து ஒரு சவுண்ட் அப்படின்றது ஒரு வேவ், ஒரு அலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலி அலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலை வந்து என்னென்னா திரும்ப பிரதிபலிப்பாகுது எழுத்தாப்பில் சிவரில் பட்டு. அதான் வந்து பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது ஆன்சர். அந்த பிரின்சிபலில் தான் அது ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு கனிமத்திலிருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்கிறதுக்கு கூடிய உலோகம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கனிமத்திலேருந்து என்னென்னா பெரிய அளவில் பிரித்து எடுக்கிறாங்க, அதிக செலவின்றி ஒரு பிரித்து எடுக்கிறாங்க. அது என்ன, அந்த 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 உலோகம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பேர் தாது, ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு ஓர் இருக்குது. அலுமினியம்னா பாக்சைட், இப்போ அயன்னா ஹேமடைட் அப்படின்னு ஒரு முக்கியமான ஓர் இருக்குது. காப்பர்னா காப்பர் பைரைட்ஸ். இது மாதிரி என்னென்னா ஓர் இருக்குது. தாது வந்து என்னென்னா ஒவ்வொரு மெட்டலுக்கும் வந்து என்னென்னா நிறையா தாது இருக்குது. அதுலேருந்து வந்து என்னென்னா அந்த மெட்டல்ஸ் வந்து எடுக்கிறாங்க. சில தாதுவில் பார்த்திங்கன்னா அந்த உலோகம் வந்து ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் இருக்கும். அதை தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நிறையா மெட்டல்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அமால்கம், ரசக்கலவை அப்படின்றது எதோடு சேர்ந்த கலவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரசக்கலவை அப்படின்னா வந்து என்னென்னா பாதரசத்தோடு எது சேர்ந்தாலும் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரசக்கலவை அப்படின்னு சொல்லுவோம். மெர்க்குரியோடு எது சேர்த்தாலும் அது பேர் என்ன அப்படின்னா அமால்கம். ஏன்னா மெர்க்குரியோடு எது சேர்த்தாலும் வந்து என்னென்னா அது ஒரு தன்மையே அது மாற்றிடும். அதனால் வந்து என்னென்னா அமால்கம் அப்படின்னு வந்து சொல்கிறோம், மெர்க்குரியோடு எதை சேர்த்தாலும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரு கார் எரிபொருளை வந்து என்னென்னா கொண்டு எவ்வாறு இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எரிபொருளை என்ன பண்ணுவாங்க, ஒரு வாகனம் இருக்குது, எரிபொருளை எப்படி அது பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிபொருள் வந்து எரியும், கம்புஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிபொருள் வந்து எரிஞ்சு என்ன பண்ணும், அந்த எனர்ஜியில் தான் வந்து என்னென்னா வண்டி ஓடும். அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். மீனின் இதயத்தில் வந்து எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்து ஹியூமனோட ஹார்ட்லாம் வந்து நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். இப்படி இருக்கும் கிட்டத்தட்ட. இந்த ஹார்ட்டில் பார்த்திங்கன்னா மேலே வந்து இது மாதிரி இரத்த குழாயெல்லாம் இருக்கும், கீழே இருக்கும், இப்படிலாம் வந்து இருக்கும். நம்ம வந்து என்னென்னா ஹியூமனோட ஹார்ட்டில் பார்த்திங்கன்னா 4 அறைன்னு சொல்லுவாங்க. 4 பக்கம் வந்து என்னென்னா சேம்பர்ஸ் இருக்கும், 4 சேம்பர்ஸ். இது மாதிரி வந்து என்னென்னா ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ இருக்குது, மீனுக்கு எத்தனை வந்து அறை இருக்குது அதோட ஹார்ட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. 2 அறை இருக்குது. ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பறவை பாலூட்டிகள்லாம் இருக்குல்ல, மேமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுக்கெலாம் வந்து என்னென்னா 4 அறை தான் இருக்கும் இதயத்தில்.
ஃப்ராக் வந்து அதுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா 3 அறை இருக்குது இதயத்தில் தவளைக்கு. இது மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் வேறுபடும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து 4 இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன ஆர்கானிசத்துக்கு வேறுபடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மெயின் பிளட் குரூப்ஸ் ஆஃப் ஹியூமன், மனிதனோட முக்கியமான ரத்த வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பி கேள்விப்பட்டிருப்போம், ஓவும் கேள்விப்பட்டிருக்கோம். ஏபின்னு இன்னொன்று இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து ஆன்சர் வரும். ஆக்சுவலி இதுவும் வந்து வரும், பட் என்னென்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீசஸ் ஃபேக்டர், இது தனி. இப்போ ஏபிஓ ஏபி இதுதான் வந்து ரத்த வகைகள். இப்போ இதை இன்னும் ஃபர்தராக பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஏல என்னென்னா பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருக்குது. இது மாதிரி வந்து என்னென்னா இன்னும் ஃபர்தராக பிரிக்கலாம். அப்படி பிரித்தா என்னென்னா 8 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவில் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1952 ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடக்கும்போது தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முதலாம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா 1951 56 வரைக்கும் அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் வந்து மாதவிடாய் சுகாதார நாளாக வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மே 28 அன்னைக்கு வந்து என்னென்னா மாதவிடாய் சுகாதார நாளாக வந்து அனுசரிக்கிறாங்க. இது மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கூட கேட்கலாம். கேர்ள்ஸ் ரிலேட்டட் டேட்டு, இல்லை பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 24 கொண்டாடுவாங்க. பெண் குழந்தைகள் தினம். மார்ச் 8 வேறு. மார்ச் 8 வந்து என்னென்னா மகளிர் தினம். இது இல்லாமல் பெண் குழந்தைகள் தினம் தனி. இது மாதிரி என்னென்னா நிறைய தினங்கள் வந்து கொண்டாடுறாங்க. அதெல்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். குரோமோசோம் வச்சு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த குரோமோசோம்கள் வந்து என்னென்னா ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒன்று இருக்கும். ஹியூமன்ஸ் மனிதர்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 23 ஜோடி இருக்குது. அப்படின்னா மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46. ஒரு ஜோடினா 2 இருக்கும். மொத்தம் 46 வந்து இருக்கணும். ஓகேவா? பறவைகளுக்கெலாம் வந்து என்னென்னா 70 80 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. எலிஃபண்ட் யானைக்கெலாம் பார்த்திங்கன்னா 56 வந்து இருக்குது. இது மாதிரி வந்து என்னென்னா நிறைய வந்து என்னென்னா வேறு இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீஷியஸ் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் என்னென்னா வேறுபட்ட குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். இது மாதிரி ஹியூமன்ஸ்க்கு மொத்தம் 23 ஜோடி இருக்குது. 46 பேர் வந்து இருக்குது. 46 குரோமோசோம் இருக்குது. 23 ஜோடி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். புதை உயிர் படிவங்கள் இது வந்து என்னென்னா டேஷ் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிரிகளை பற்றிய ஆதாரமாக விளங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புதை உயிர் படிவங்கள் அப்படின்னா ஃபாசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாசில்ஸ்னால் வந்து என்னென்னா இப்போ நம்ம பெட்ரோல் டீசல்லாம் எடுக்கிறோம்ல, அது வந்து ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் பூமி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து நிறைய வந்து படிஞ்சு இருக்கும். புதை வந்து என்னென்னா உயிர் படிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உயிர் படிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது புதஞ்சு போயிருக்கு. உயிர் படிவங்கள் அப்படின்னா ஒரு காலத்தில் அது உயிரோடு இருந்தது. விலங்காக இருக்கலாம், இல்லைன்னா என்னென்னா தாவரமாக இருக்கலாம். அது வந்து என்னென்னா இங்கே படிஞ்சு போயிருக்கு. மேலே என்னென்னா மணல் மூடி என்னென்னா நம்ம மேலே இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகேவா? இது மாதிரி இருக்க தான் புதை உயிர் படிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா இயற்கை செயல்முறைகளால் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிரிகளை பற்றிய ஆதாரமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை செயல்முறையால் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் காலம் கழிச்சு உயிர் வந்து ஒரு காலத்தில் உயிரோடு இருந்தது தான் அது. அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா இறந்து போய் டீகே ஆகி மக்கி போயிட்டு என்னென்னா இருக்குது. அதுதான் வந்து என்னென்னா நம்ம என்னென்னா வேறு ரிசோர்ஸஸாக ஃபாசில் ஃபியூவல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம. ஓகேவா? இது மாதிரி வந்து என்னென்னா ஒரு காலத்தில் உயிரோடு இருந்தால் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி வந்து என்னென்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது எப்படி வந்து ஆதாரமாக இன்றைக்கி விளங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயற்கை செயல்முறைகளால் தான் அது மாறுச்சு. நம்ம எதுவும் பண்ணல. உப்பு கரைசல் இதெல்லாம் கிடையாது. இயற்கை செயல்முறையால் தான் அது என்ன ஆச்சு அப்படின்னா மாறுச்சு. புதை படிவங்களாக மாறுச்சு இந்த உயிரினங்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் குழந்தை உதவி எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1098 அப்படின்றது குழந்தை உதவிக்கான எண். இதுவே வந்து என்னென்னா நிறையா நம்பர்ஸ் வந்து இருக்குது இன்னும். இதுவே வந்து ஒரு பேரிடர் அங்கே மீட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1077. இதுவே பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 181 போடலாம், இல்லை 191 போடலாம். இதுவே வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, விபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 நம்ம எல்லாருக்கும் தெரியும். தீ விபத்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா 101. இது மாதிரி வந்து தேசிய எமர்ஜென்சி நம்பர்னே ஒன்று இருக்குது. எமர்ஜென்சி தேசிய அளவில் வந்து என்னென்னா எமர்ஜென்சி
அவசரமான வந்து என்னென்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 112. 112 கீழே பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் 112க்கு பேசினாலே போதும். 112னா வந்து என்னென்னா அதில் நீ எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணலாம். பேரிடரா, பெண்களுக்கு பிரச்சனையா, எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது, அது 112. இது மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கூட வந்து கேட்கலாம். ரீசெண்டாக ஏதாவது லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா நம்ம படிச்சுட்டு போகணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்குகிறது. புகையிலை அதில் வந்து என்னென்னா நிறைய பொருள்கள் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா நிக்கோட்டின் அப்படின்ற பொருள் தான் வந்து என்னென்னா அதுக்கு அடிக்ட் ஆகுது. மனுஷங்களை வந்து என்னென்னா அது சாப்பிடும்போது அதை வந்து கன்சியூம் பண்ணும்போது அதுக்கு வந்து அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹெச்ஐவி அப்படின்னா என்னது? மனித தடைக்காப்பு குறைபாடு வைரஸ், அதாவது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு உயிர்கொல்லி நோயை உருவாக்குற ஒரு வைரஸ் தான் இது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், ஹெச்ஐவி வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித தடைக்காப்பு குறைபாடு வைரஸ் அப்படின்னா, தடைக்காப்பு அப்படின்னா என்னது? இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்து என்னென்னா எந்த ஒரு வைரஸ் வந்தாலும் சரி, வைரஸ் பாக்டீரியா எது வந்தாலும் ஃபஸ்ட்டு எது வேலை பார்க்கும் அப்படின்னா நம்ம எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் தடைக்காப்பு. அது போய் என்ன பண்ணும் அப்படின்னா அட்டாக் பண்ணும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது குறைஞ்சிரும். குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிபி வைரஸே டிபி வந்து என்னென்னா பாக்டீரியாவால் வருது, அதுவே நம்ம உடம்புக்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட தடைக்காப்பு என்னென்னா அதுக்கு எதிர்த்து வந்து என்னென்னா என்ன பண்ணும்? எதிர்க்கும். பட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸால் நம்ம அஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது எதிர்க்காது. ஏன்னா வந்து என்னென்னா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். அதனால என்னென்னா எந்த நோய் வேணாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி வந்து ஆகிடுவாங்க. இம்யூன் சிஸ்டத்தை பாதிச்சிடும் மொத்தமாக. இல்லை அடிக்கடி என்னென்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சோலார் செல் சூரிய மின்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் டேஷால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சூரிய மின்கலம் சோலார் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து என்னென்னா இப்போ மேலே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, சோலார் வந்து என்னென்னா கரண்ட் வேணும் அப்படின்றவங்க சோலார் செல் வந்து வாங்கி பொருத்தியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் சிலிக்கான் அப்படின்ற ஒரு இதால் வந்து ஆகப்பட்டது. அதை வந்து எதால் வந்து அந்த சூரிய மின்கலம் இருக்குல்ல அது எதால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிலிக்கானால் தயாரிக்கப்பட்டது. ஏன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா டைரெக்டாக சூரிய ஒளியை வாங்கி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோவிங் மெத்தட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை வந்து கீழ்கண்ட படிநிலைகளில் கையாளப்படுகிறது. அதனை சரியாக வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டணும். கழிவு நீரை வந்து சுத்திகரிப்பு பண்ணணும், குடிநீரை சுத்திகரிப்பு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வடிகட்டணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று ஏற்றணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா படிவெல்லாம் வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே படிகிறதெல்லாம் வந்து என்னென்னா அகற்றணும். அப்புறமா தான் வந்து என்ன பண்ணணும், ரீசைக்ளிங் நீர் மறுசுழற்சி பண்ணணும். ஓகேவா, இந்த முறையில் தான் பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டுதல், அடுத்தது காற்று ஏற்றணும், அடுத்தது படிவத்தை அகற்றணும், அடுத்தது என்ன நீர் மறுசுழற்சி. அப்படின்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பி வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எதை வந்து யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க எதை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோப்பு தொகுப்பு ஃபோல்டரை பயன்படுத்துகிறோம். ஒரு ஃபோல்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் வந்து நிறையா ஃபோல்டர்ஸ் வச்சுருக்கோன்னு வச்சுப்போம். இந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு 10, இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு 11, இது மாதிரி நிறையா ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதான் வந்து சொல்கிறாங்க. ஒரு ஃபோல்டர் அப்படின்னா அதில் நிறையா வந்து ஃபைல்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் 19ஆம் நூற்றாண்டில் காலனித்துவப்படுத்தப்பட்டு சுரண்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 1800லேருந்து 1900 வரைக்கும். எந்த கண்டத்தில் வந்து என்னென்னா நிறையா விஷயத்த வந்து நிறைய ஏரியாவை வந்து காலனித்துவம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியா தான். ஆசியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா கண்ட்ரி மட்டும் இல்லை, இந்தியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் வந்து அப்போ இந்தியாவில் தான் இருந்துச்சு, பங்களாதேஷு, ஸ்ரீலங்கா கீழே, அப்புறமா வந்து பர்மா, இப்போ இருக்க மியான்மர், இது மாதிரி நிறைய ஏரியாஸ் வந்து என்ன காலனித்துவம் படுத்தி வச்சுருந்தாங்க. அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆசியா அப்படின்ற கண்ட்ரி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபார் செட்டப் எங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. சர்வதேச நீதிமன்றம் எங்கே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஹேக் அப்படின்ற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ்
நெதர்லாண்ட் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த காலத்தில் அந்த நாட்டு பேர் என்னென்னா ஹாலாந்து. இது வந்து டச் பீப்புள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வாழ்கிற நாடு தான் இது. அவங்க தான் வந்து சர்வதேச நீதிமன்றம் வந்து என்னென்னா அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஹிட்லர் வந்து என்னென்னா பிரசிடென்ட் வந்து எங்கே வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார், எந்த நாட்டுக்கு அப்படின்னா ஜெர்மனி. அவர் தான் என்ன பண்ணார், 2வது உலகப் போரை ஆரம்பித்து வச்சதுக்கு மெயின் காரணம் வந்து ஹிட்லர். அவர் வந்து என்னென்னா ஜெர்மனியில் வந்து என்னென்னா பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஓகேவா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். போயர்ஸ் வேர் த டச்சு செட்டிலர்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகள் வந்து போயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டச்சு நாட்டிலேருந்து வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப்ரிக்காவில் செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா போயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களை வந்து என்னென்னா எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களை வந்து என்னென்னா ஆப்பிரிக்க நேர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஓகேவா, ஆப்பிரிக்க நேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். ஆன்டி அப்பர்தைட் மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட் இருக்குது. அதாவது நிறவெறி எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் நடந்திருக்கு. யாரால் அது வழி நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தென்னாப்பிரிக்காவில் தேசத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டார். இப்போ காந்தியடிகளை நம்ம தேச தந்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் தென்னாப்பிரிக்காவில் தேசத்தோட தந்தைன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா அப்படின்றவர். இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27 வருஷம் ஜெயிலே வாழ்ந்திருக்கார். இந்த நிறவெறி எதிர்ப்பு இயக்கம் இதுக்கு எதிர்த்து போராடி என்னென்னா 27 வருஷம் ஜெயிலில் வாழ்ந்திருக்கார். இவரை பற்றி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பியர்ல் ஹார்பர் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து துறைமுகம் தாக்குதல் எப்போ வந்து நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்து துறைமுகம் அப்படின்றது வந்து என்னென்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்த வந்து என்னென்னா ஆக்சுவலி வந்து தாக்கியிருப்பாங்க. இப்போ வந்து எப்போ தாக்கியிருப்பாங்கன்னா வேர்ல்டு வார் நடந்தது, 2வது உலகப்போர் 1939 1945 வரைக்கும் 6 வருஷம் நடந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா உள்ளே என்ட்ரு ஆகலை. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் எதிர் அணியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இங்கிலாந்து யூகே இருக்குது, இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி இருக்காங்க, இத்தாலி, இன்னொரு முக்கியமான கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஜப்பான், இவங்க இருக்காங்க. இப்போ இந்த ஜப்பான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அமெரிக்கா போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அமெரிக்கா என்னென்னா இந்த கட்சியில் வந்து சேர்ந்துருவாங்க. ரஷ்யாவும் வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவோம், இவங்க கட்சிக்கு வந்து என்னென்னா பலம் அதிகமாகிடுச்சு. ஸோ என்னென்னா இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா இந்த கேங் தான் ஜெயிச்சிட்ருக்கும். இவங்களை வந்து ஆக்சிஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களை வந்து அல்லைட் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. வேர்ல்டு வார் 2 அப்போ நடந்தது இது. அப்போ வந்து அமெரிக்கா வந்து என்னென்னா பியர்ல் ஹார்பர் முத்து துறைமுகத்தை அட்டாக் பண்ணிடுவாங்க ஜப்பான். ஸோ அதனால் அமெரிக்கா வந்து என்னென்னா அவங்களும் போருக்கு வந்துடுவாங்க. அது எப்போ அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1941 அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஜெர்மனியில் நடந்த பிறகு வந்து என்னென்னா ஜெர்மனியில் வந்து என்னென்னா நடந்த எதுக்கு பின்னாடி வந்து என்னென்னா உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பேரழிவுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனியில் பயங்கரமான பேரழிவு எதனால் அப்படின்னா போர்னால். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே ஜெர்மனியை 2ஆக பிச்சுட்டு போகிற நிலமை வந்து ஆகிடும். அப்புறமா ரொம்ப லேட்டாக தான் வந்து என்ன பண்ணுவாங்க, 2 ஜெர்மனியும் ஒன்று சேர்த்துருப்பாங்க. ஸோ ஜெர்மனியே வந்து என்னென்னா மேற்கு கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிச்சுக்கிறோம். நடுவில் வந்து பெர்லின் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவரே வந்து எழுப்பிடுவாங்க. பெர்லின் அப்படின்றது ஜெர்மனியோட தலைநகரம். அதில் வந்து என்னென்னா ஒரு சிவரே எழுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னென்னா அந்த பெர்லின் வாலை பிரேக் பண்ணி திரும்ப வந்து என்னென்னா ஜெர்மனியை வந்து என்னென்னா பெருசாக வந்து திரும்ப வந்து இணைப்பாங்க. ஓகேவா. அதனால வந்து ஜெர்மனியில் நடந்த பேரழிவுக்கு பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பின் வருவனவற்றில் எது ஐக்கிய நாடுகள் சபையோட அங்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐக்கிய நாடுகளின் சபைனா UNO, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே வந்து என்னென்னா நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. உலக சுகாதார நிறுவனம் இது கீழே தான் இருக்குது. WHOன்னு சொல்லுவாங்கள்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அடுத்து ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் சொல்லுவாங்க, UNDP அப்படின்னு சொல்லிட்டு, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க தான் வந்து இந்த HDI, இந்த மனித வள மேம்பாட்டு குறியீடு இதெல்லாம் இருக்குல்ல, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. அது உணவு மற்றும் வேளாண் அமைப்புனா FAOன்னு சொல்லுவாங்க, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இவங்கெல்லாம் வந்து என்னென்னா இவங்க கீழே வந்து என்ன மெம்பராக இருக்காங்க. இதுதான் இவங்க தான் மெம்பராக இல்லை, சர்வதேச வணிக மேலாண்மை நிறுவனம். அதனால வந்து இதுதான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who among the following played a key role in abolition of practice of sati? சத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் இருக்குது, உடன்கட்டை ஏறுற வழக்கம். இதை வந்து ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவர்.
அப்போ வந்து எந்த பிரபு வந்து இருந்தார், எந்த வைஸ்ராய் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிக். வைஸ்ராயில் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிக் பிரபு இருந்தார் சதி அப்படின்ற பழக்கத்தை ஒழிக்கும் போது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். திருவருட்பா என்பது யார் எழுதிய பாடல்களோட தொகுப்பு அப்படின்னா ராமலிங்க அடிகள் வந்து எழுதியிருக்காரு திருவருட்பா அப்படின்னு சொல்கிற பாடல் தொகுப்பு. இன்னும் ஒரு மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வேல்நாச்சியாரின் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்கள் படைப்பிரிவை வந்து எப்படி அழிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உடையாள் அப்படின்றவங்கள வந்து என்னென்னா குயிலியை காட்டி கொடுக்க சொல்லி கேட்பாங்க, பட் அவங்க கடைசி வரையும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து குயிலி தலைமையில் வந்து என்னென்னா பெண்கள் படைப்பிரிவு வந்து இருக்குது. அதுக்கு யார் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை வச்சுருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி அப்படின்னா யாருன்னா சிங்கம்னு அர்த்தம். கேசரினா சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஸோ பஞ்சாப் சிங்கம் யார் அப்படின்னா லாலா லஜ்பதி ராய். ஓகே, இதுவே வங்காள சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவர் தான் வங்காள சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தென்னாட்டு சிங்கம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். இது மாதிரியும் வந்து என்னென்னா நிறையா நிக்நேம்ஸ்லாம் இருக்கும் பெரிய பெரிய தலைவர்களுக்கு, அதுவும் வந்து முக்கியம். அடுத்துக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சுதேசி காலத்தில் வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம். எங்கே வந்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை ஆரம்பித்தார்னா தூத்துக்குடி. ஓகேவா, தூத்துக்குடியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இப்போ வந்து தூத்துக்குடியில் இருக்க துறைமுகம் பேரே விஓசி போர்ட், விஓசி துறைமுகம், அதாவது வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் அப்படின்னு தான் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள். மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட எந்த சட்டத்துக்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரகத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது? மகாத்மா காந்தி எதை கருப்பு சட்டம்னு அழைச்சார் அப்படின்னா ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா யாரை வேணால் எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ண வேணாம், நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் அவங்கள வந்து ஜெயிலில் வந்து வச்சுருக்கலாம், இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. வாரண்ட்டே இல்லாமல் என்ன பண்ணலாம், யார் வீட்டுக்கு வேணால் நுழைஞ்சு சர்ச் பண்ணலாம், இப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ரவுலட் சட்டத்தில். அதனால் காந்தி என்ன சொல்கிறாருன்னா அந்த கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா, ஏன் அதுக்கு ரவுலட் சட்டம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா ரவுலட் அப்படின்றவர் தான் தலைவராக இருப்பார். அந்த சட்டத்தை கொண்டு வர ஒரு குழு வந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த சட்டத்தை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்காக. அதோட தலைவர் யாருன்னா ரவுலட் அப்படின்றவர். ஸோ அதனால் ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்திய உப்பு சத்தியாகிரகம் யாத்திரை வந்து என்னென்னா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேதாரண்யம் வரையும் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ராஜாஜி அவர்கள் நடத்தினது வந்து வேதாரண்யத்தில் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் எங்கேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணார். திருச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணார். காந்தி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார்? சபர்மதி ஆசிரமத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணார். இதுவரை எங்கே போய் முடித்தார்னா தண்டி கடற்கரை அங்கே போய் முடித்தார். இது மாதிரி இவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார்? திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, வேதாரண்யத்தில் போய் முடித்தார். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். யாசர் அராஃபத், இது வந்து என்னென்னா பழைய கொஷின் அப்படின்றதால இப்போ வேறு இருக்குது. பாலஸ்தீனுக்கு இப்போ இருக்கிற பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அப்பாஸ் அப்படின்றவர் இருக்கார். பட் ஆனால் எல்லா நாட்டோட பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர் படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் யார் யார் பேர் வந்திருக்கோ அவங்கள மட்டும் படித்தா போதும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சுற்றி இலங்கை தேர்தல் வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சு. அதனால் இலங்கையோட பிஎம் பிரசிடெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இலங்கையோட பிஎம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லேடி ஹரிணி அமரசூர்யா அப்படின்றவங்க ஒரு லேடி தான் இருந்திருக்காங்க. இப்போ ஜனாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையோட ஜனாதிபதி அமரகுமார திசாநாயக்கி அப்படின்றவர். அனுரகுமார திசாநாயக்கி. அங்கே அப்படி தான் வரும், நாயக் அப்படின்னு நாயக்கே முன்னாடியே வந்துருக்கும் பாருங்கள், ராஜபக்ஷே அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷனில் வரும். ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் நேமை பார்த்தா கூட வந்து என்னென்னா அடிச்சிடலாம், சூஸில் தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா ஃபுல் பேரை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து என்னென்னா ஃப்ரெண்ட் நேமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வந்து என்னென்னா நம்மளை அண்டை நாடுகள் நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதோட பிஎம் பிரசிடெண்ட் ஏதாவது புதுசாக வந்து எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா அவங்களையும் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போங்க.
ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்ரன் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. சுதேசமித்ரன் அப்படின்றது வந்து முதல் தமிழ் நாளிதழ் வந்து அதுதான். யார் வந்து தொடங்கி வச்சிருக்கா அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இல்லை பாரதியார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சுதேசமித்ரன் பத்திரிகையில். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா OKSR குமாரசாமி முதலியார். இதிலே வருது பாருங்கள் குமாரசாமி. ஸோ குமரன் அப்படின்னு இவர் தான் வந்து சொல்லியிருக்கோம். கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1912 வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டானா ஞானப்பிரகாசம் அப்படின்ற ஒருத்தர் வெளியிட்டார். திருக்குறளை பற்றி கண்டிப்பாக வந்து கொஷின் வர சான்ஸ் இருக்குது. திருக்குறள் வந்து என்னென்னா உலகம் லெவலில் வந்து பேசப்படுற ஒரு நூல். ஸோ அதனால் கண்டிப்பாக திருக்குறள் ரிலேட்டடாக வந்து வர சான்ஸ் இருக்குது. திருக்குறளில் சொல்லியிருக்க மலர் என்ன, அது மாதிரி 7 அப்படின்ற எண்ணு பெயர் வந்து என்னென்னா 7ன்ற எண்ணு பெயர் வந்து திருக்குறளில் 8 தடவை வருது. இது மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. திருக்குறளுக்கு வேறு பெயர்கள், திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள், திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கு பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னென்னா கேட்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தனித்தமிழ் இயக்கம் இதோட நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் அப்படின்றவர் தான் தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவனர். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் ஈவே ராமசாமியை குறிக்கப்பெறாத பெயர் எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவே ராமசாமின்னா யார்? பெரியார், வைக்கம் வீரர், சித்திரபுத்திரன் எல்லாமே அவர் குறிக்கிற பேர் தான். பருதிமார் கலைஞர் அவரோட பேர் கிடையாது. பருதிமார் கலைஞர் அப்படின்றவர் ஒரு நாடகக்கலை நாடகம்லாம் எழுதினவர், ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் பருதிமார் கலைஞர் அப்படின்றவர். சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு கூட வந்து என்னென்ன சொல்லிட்டு இவர் பேரை சொல்லுவாங்க. இவர் சென்னையில் காலேஜ்லலாம் வந்து தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு. புக்கில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க பருதிமார் கலைஞர் அப்படின்றவர் பற்றி. அடுத்து பாருங்கள். தொழிலாளர்களோட வர்க்கத்தின் பிரச்சனைகளை தீர்க்க சிங்காரவேலர் அவர்களால் வெளியிடப்பட்ட இதழ் வந்து என்னது? தொழிலாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்னென்னா அந்த தொழிலாளன் வந்து என்னென்னா தமிழ் இதழா நாளிதழா என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் நாளிதழ், தமிழ் நியூஸ் பேப்பர். ஓகேவா. மேகசின் கிடையாது. நியூஸ் பேப்பர்னால் டெய்லி வெளியிடுறது தான் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அவர் வந்து என்ன பத்திரிகை தொடங்கியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. சிங்காரவேலர் அப்படின்ற தொழிலாளன் அப்படின்ற பத்திரிகை வந்து தொடங்கியிருக்காரு. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏரியாவில் இது வந்து தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா வந்து இந்த வரையும் இருக்கும். இந்த பக்கம் மேலே என்ன இருக்கும்? கர்நாடகா இருக்கும், ஆந்திரா இருக்கும், அதெல்லாம் ஓகே. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலை அப்படின்றது மேலே இருக்கும், ஏலக்காய் மலை கீழே இருக்கும், பழனி மலை இங்கே நடுவில் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆனைமுடி அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா இதுக்கு நடுவில் இருக்கும், 3 மலைக்கு நடுவில். அதனால் ஆனைமுடி அப்படின்றது தான் ஆன்சர். இது 3 சந்திக்கிற பகுதி என்ன அப்படின்னா ஆனைமுடி. இது வந்து ஒரு மலைச்சிகரம். தென்னிந்தியாவிலே மிக உயரமான மலைச்சிகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி தான். ஓகேவா. அடுத்தது பார்க்கலாம். இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் அதிக அளவு எண்ணிக்கையிலான எருமைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகமாக எண்ணிக்கையில் எருமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து பாருங்கள். அலுமினியம் எதுலேருந்து வந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா பேக்சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க? அலுமினியத்தை பிரித்து எடுக்கிறாங்க. இதுவே நம்ம முன்னாடியே பார்த்தோம். காப்பர்னால் என்னது? காப்பர் எதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க? காப்பர் பைரைட். இது மாதிரி சொல்லிவிட்டு ஒவ்வொரு மெட்டலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான ஒரு தாது வந்து இருக்குது, அதுலேருந்து பிரித்து எடுப்பாங்க. அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்து கேட்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான கொஷின். நீதிபதி திரு உதய் உமேஷ் லலித் அவர்கள் இந்தியாவோட எத்தனாவது தலைமை நீதிபதினா 49வது தலைமை நீதிபதி. ஆனால் இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ இந்தியாவில் 50வது தலைமை நீதிபதி அவர் தான் வந்து பதவியில் இருக்கார். யாருன்னா DY சந்திரசூட் அப்படின்றவர் வந்து பதவியில் இருக்கார். இவரும் வந்து இந்த வருஷம் நவம்பரில் வந்து ரிட்டையர் ஆக போகிறார். அடுத்தது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலீஜியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கொலீஜியம்னா வந்து என்னென்னா இந்தியாவோட தலைமை நீதிபதி CJI அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு 4 மூத்த நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தில் வந்து என்னென்னா கலந்து கூடி பேசி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது வந்து யார் வந்து தலைமை நீதிபதியாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க.
அது மாதிரி டிசைட் பண்ணி இப்போ என்னென்னா நவம்பரில் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு, அடுத்தது யார் டேக் ஓவர் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் தான் 50வது இந்தியாவோட தலைமை நீதிபதி DY சந்திரசூட் அப்படின்றவர். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து என்னென்னா நவம்பருக்கு முன்னாடி எக்ஸாம் வந்தால் இது கேட்கலாம். சப்போஸ் நவம்பரை தாண்டி வந்துச்சு அப்படின்னா யார் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 101. இது வந்து என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து இந்த கொஷின் பேப்பர்லேயே இருக்குது. ஓகே, இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா RRB NTPC எக்ஸாம் வந்து வரப்போகுது. இன்னும் டேட் வந்து என்னைக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இனிமேல் வந்து என்னென்னா அடுத்தது அந்த கிளாஸஸையும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.